வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிறது ஒரு இன்டர்நேஷ்னல் சப்ஜெக்ட்டு. இன்டர்நேஷ்னல் சப்ஜெக்ட்னா அமெரிக்காவை பற்றி. ஏன் அமெரிக்காவை பற்றி பேசுகிறோம்னா, அமெரிக்கா எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளும், அமெரிக்கானுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் உலகத்தினுடைய எல்லா நாட்டையுமே பாதிக்கும். அந்த வகையில் இது லோக்கலான மேட்டரும் கூட. ப்ளோயிங் ஒன்ஸ் ஓன் ட்ரம்பெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தன்னுடைய புகழை தானே பாடிக்கிறது. என்ன மாதிரி ஒரு அறிவாளியே கிடையாது, என்ன மாதிரி ஒரு பெரிய புத்திசாலியே கிடையாது, என்ன மாதிரி பலசாலியே கிடையாதுன்னு தன்னை பற்றி தானே புகழ்ந்துக்கிறது. இந்த வேலையை பண்ணுறதுல இன்றைக்கி உலகத்திலே ஒரு பெரிய அளவில் யார் பெரிய ஆளாக இருக்காங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் தான். அமெரிக்கானுடைய அதிபர் தான். எல்லா நாட்டோடும் சண்டை, எல்லா நாட்டோடும் பிரச்சனை. நான் தான் உலகத்தில் 7 முறை 8 முறை அமைதிக்காக பாடுபட்டேன், எல்லா போரையும் நிறுத்தினேன், அந்த நோபல் பரிசை பூரா எனக்கு கொடு அப்படிங்கிறது. இப்போ வெனிசுலாவில் அதிபரை கைது பண்ணி உள்ளே கொண்டு வந்த பிறகு அந்த அதிபருக்கு எதிராக போராடிக்கிட்டு இருந்த ஆக்டிவிஸ்ட் இருக்காங்களே, கச்சாடோன்னு சொல்லுவாங்க, கெஷாடோன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தோடனே ஒரு எரிச்சல் தாங்க முடியல. அந்தம்மா என்ன பண்ணிடுச்சு, ஐயோ எனக்கு வேணாம் நோபல் பரிசு, இது ட்ரம்ப்புக்கு தான் போய் சேரணும்னு சொல்லி நான் அவருக்கு கொடுக்குற சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லி அந்தம்மா ஒரு பெரிய பைத்தியக்காரத்தனம் பண்ணியிருக்கு. நோபல் பரிசு யாருக்கு கொடுக்குறோமோ அவங்களுக்கு தான் சொந்தம், இதை உள்வாடகை விடுற மாதிரிலாம் விட முடியாது நோபல் பரிசை அப்படின்னு சொன்ன உடனே அது பயங்கர ஆத்திரம் வந்துருச்சு அவருக்கு. ரொம்ப கடுப்பில் இருக்கார் ட்ரம்ப்பு. இப்போ என்ன பண்ணிட்டாரு, வெனிசுலா மேலே போர் தொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணது இல்லாமல் கனடா, கிரீன்லாண்டு இது எல்லாமே அமெரிக்கானுடைய ஒரு மாகாணம், அமெரிக்கானுடைய ஒரு பகுதி தான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. இதால் இந்த மனுஷனா பைத்தியக்காரனான்னு புரியாமல் எல்லாரும் குழம்பி போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சிறுபிள்ளைத்தனமாக அடுத்த கட்ட இன்னொரு வேலையை அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவருடைய முடிவுகளை, இவருடைய இந்த அராஜகத்தை எதிர்க்கிற யூரோப்பிய யூனியன் தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் சேர்ந்து இவருடைய அமெரிக்க அதிபர் ஆஃபீஸ் உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரியும், இவர் இவர் சீட்டில் கம்பீரமாக கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரியும் ஒரு பெரிய மேப் ஒன்று வச்சுட்டு, அந்த மேப்பில் அமெரிக்கானுடைய ப்ராவின்ஸ் தான் எல்லாமே, கிரீன்லாண்டு, கனடா, வெனிசுலா எல்லாம் அமெரிக்கானுடைய ஒரு பகுதி ஆயிடுச்சுன்னு சொல்லி பகல் கனவு கண்டு அதை ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஒரு படத்தை உருவாக்கி அதை வேற போட்டு விட்டுருக்காரு. இன்றைக்கி கேரளாவில் நடக்காத ஒன்று நடந்த மாதிரி, மேலே படாத ஒரு கையை பட்ட மாதிரி பண்ணி போட்டிருக்க ஒரு பொம்பளைக்கும், நடக்காத ஒரு மீட்டிங் நடந்த மாதிரி பண்ணி ஒரு போடுற இந்த அராஜகத்துக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்க முடியும்? இந்த இடத்துல என்ன சொல்ல வரோன்னா, உலகத்தில் பல நாடுகள் இன்றைக்கி என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா, தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறதுல பெரிய பிரச்சனை. மக்கள் வழி தவறி போய்கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய தலையில் தானே மண்ணள்ளி போட்டுக்கிற வேலையை எல்லா நாடுகள்லையும் மக்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த லீடர்ஷிப் கிரைசிஸை தான் இன்றைக்கி உலக நாடுகள் பூரா சந்திச்சிட்டு இருக்கு. பொதுவாகவே ஒரு நாட்டினுடைய வளர்ச்சின்றது 5 பாயிண்ட் தான் பார்ப்பாங்க. 5 பாயிண்ட்னா, ஒன்று கல்வியில் என்ன வளர்ந்துருக்கு, தொழில்துறை முதலீடுகள் என்ன வளர்ந்துருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோடு, ஆஸ்பத்திரி இதெல்லாம் என்ன வளர்ந்துருக்கு, ஆஸ்பத்திரி தாண்டி ஹெல்த், ஜென்ரல் மக்களுடைய ஹெல்த் எப்படி வளர்ந்துருக்கு, இதை தாண்டி தனி மனிதனுடைய வருமானம் என்ன வந்திருக்கு. இந்த 5 பாயிண்ட்டை கான்சன்ட்ரேட் பண்ணி தான் பொதுவாக ஜனங்க ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே என்ன நடக்குது, அள்ளி கொடுக்குற இலவசங்கள், பஸ்ஸில் ஃப்ரீ, அந்த ஃப்ரீ, இந்த ஃப்ரீன்னு சொல்லி உழைப்பின் மூலமாக வருவாய் ஈட்டி, அந்த வருவாயை செலவு பண்ணக்கூடிய ஃபார்முலா இல்லாமல் எடுத்து 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 ஆற்றுல போகிற தண்ணி ஐயா கொடி அம்மா கொடின்னு சொல்லி அள்ளி கொடுக்குற தலைவர்களை தான் இன்றைக்கி ஆதரிக்கிற ஒரு நிலைமையில வந்திருக்கோம். அப்போ யாரை தான் லீடராக தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, மேனேஜ்மெண்ட்டில் 4 விதமான லீடர்ஷிப் சொல்கிறாங்க. 4 விதமான லீடர்ஷிப்னா, ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா ஆட்டோக்ராட்டிக் லீடர்ஷிப். ஆட்டோக்ராட்டிக் லீடர்ஷிப்னா சர்வாதிகாரமான லீடர்ஷிப். இன்னொன்று டெமோக்ராட்டிக் லீடர்ஷிப். டெமோக்ராட்டிக் லீடர்ஷிப்ன்றது ஒரு ஜனநாயகமான லீடர்ஷிப். மூணாவது லைசஸ் ஃபேர் லீடர்ஷிப். லைசஸ் ஃபேர் லீடர்ஷிப்னா என்ன பின்னாடி சொல்கிறேன். அதாவது அவனுக்கு கீழே இருக்கவங்களே நீ என்ன செய்யறியோ செய் அப்படின்னு செய்ய விட்டுட்டு தூரத்துலேருந்து கைட் பண்ணுற லீடர்ஷிப்பு. 4வது தான் டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடர்ஷிப். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடர்ஷிப்புங்கிறது என்ன பண்ணணும்னா, தான் மட்டும் தலைவனாக இருக்கக்கூடாது, தன்னோட கூட இருக்கவங்க, தனக்கு இருக்கவங்க கூட எதிர்காலத்தில் ஒரு தலைவர்களாக வரணும். லீடர்ஷிப்னா என்ன, நாட்டினுடைய முன்னேற்றம்னா என்ன, இல்லை ஒரு கம்பெனியுடைய முன்னேற்றம்னா என்ன, அது ஒரு குடும்பமே வச்சுங்களேன், ஒரு குடும்பத்தினுடைய முன்னேற்றம்னா என்ன அப்படிங்கிறத பார்த்து இந்த ஃபார்முலா தனக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கற்றுக் கொடுத்து நீயும் நாளைக்கு ஒரு தலைவன் ஆகலாம் அப்படின்னு உருவாக்குற அந்த பெரிய பரந்த மனப்பான்மை இருக்குல்ல, அதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடர்ஷிப் அப்படிங்கிறது. இந்த 4 லீடர்ஷிப்பில் ட்ரம்ப் கண்ணை மூடிக்கிட்டு சொல்லலாம் ஆட்டோக்ராட்டிக் லீடர்ஷிப்பில் வர்றாரு. ஆட்டோக்ராட்டிக் லீடர்ஷிப்புங்கிறது சில நேரங்கள் மேனேஜ்மெண்ட்டில் சரின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு ஹிட்லர் மாதிரியோ, ஒரு ஸ்டாலின் மாதிரியோ, ஸ்டாலின்னா நான் தமிழ்நாட்டு ஸ்டாலின் சொல்ல, ரஷ்யா ஸ்டாலின் சொல்கிறேன், நான் சொல்கிறேன் நீ செய், வாயை மூடிக்கிட்டு சொல்கிறத மட்டும் செய், கேள்வி கேட்காத அப்படிங்கிற அந்த லீடர்ஷிப் இருக்கு இல்லையா, அதுதான் ஆட்டோக்ராட்டிக் லீடர்ஷிப். அது சில நேரங்களில் அந்த மாதிரி லீடர்ஷிப்பு தேவை. எந்த மாதிரி நேரத்துலனா, ஒரு போரினுடைய உச்சகட்டத்தில் போர் முனையில் நின்றுக்கிட்டு இருக்கோம், எந்த பக்கம் சொல்லணும், யாரை சொல்லணுன்ற கேள்விலாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு ஓட்டெடுப்புலாம் நடத்திக்கிட்டு முடியாது. அங்கே கமாண்டர் சொல்கிறது தான் அடின்னா அடிச்சிடணும். ரெண்டாவது சிலர் சொல்கிறாங்க, மோடி, இந்திய பிரதமர் மோடி இருக்கார் இல்லையா, அவர் ஒரு ஆட்டோக்ராட்டிக் லீடர்ஷிப் பண்ணுறாருன்னு. ஆக்சுவலாக அது கிடையாது. மோடி பண்ணுறது ஆட்டோக்ராட்டிக் லீடர்ஷிப்பும் டெமோக்ராட்டிக் லீடர்ஷிப்பும் கலந்த ஒரு விஷயத்தை பண்ணுறாரு. ஆட்டோக்ராட்டிக் லீடர்ஷிப்னா ஒரு டிமானிட்டைசேஷன் பண்ணுறோம், 500 ரூபா நோட்டு செல்லாதுன்னு சொல்கிறோன்னா இதை ஒருத்தரையாக போய் கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா திருடங்கிட்டே போய் யோசனை கேட்குற மாதிரி ஆகிடும். இந்த யோசனையெல்லாம் திடீர்னு பண்ண வேண்டிய, படார்னு முடிவெடுக்க வேண்டிய விஷயங்கள், ரகசியமாக வச்சுருந்து பண்ணக்கூடிய விஷயங்கள். அப்படியாக ரகசியமாக வச்சுருந்து தடாலடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுற விஷயங்களில் ஒரு ஆட்டோக்ராட்டிக் லீடர்ஷிப்பாக அவர் இருக்கார்.
மற்ற விஷயங்களில் வந்து ஒரு கட்சிக்காரங்க எல்லாரையும் கேட்டு அந்த ஒப்பீனியன்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதையெல்லாம் சேர்த்து பண்ணுற ஒரு லீடராக இருக்கார் மோடி. இதுவே 3வது லீடர்ஷிப் இருக்கு இல்லையா, நான் சொல்ல லேசஸ் ஃபேர் லீடர்ஷிப்னு. இந்த லேசஸ் ஃபேர் லீடர்ஷிப்புங்கிறது பெரிய ஒரு அற்புதமான ஒரு தியரி. அது என்னன்னா, ஒரு தலைவன் என்பவன் வந்து எதுலேயுமே தலையிட மாட்டான். ஒரு குழந்தை வந்து சைக்கிள் ஓட்டுதுன்னு வச்சுக்கங்க, ஓரளவு கற்றுக்குச்சு, நல்லா ஓட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னா, அந்த குழந்தைய சைக்கிள் ஓட்ட விட்டுட்டு தூரத்துலேருந்து இப்படி போ அப்படி போன்னு சொல்லாமே தவிர கையை பிடிச்சிக்கிட்டே சைக்கிளில் பின்னாடியே போய்கிட்டு இருக்கிறது கிடையாது. ஸோ உனக்கு வேண்டிய விஷயங்கள் என்ன, இந்த கம்பெனி நல்லா நடத்துறதுக்கு இதெல்லாம் உனக்கு நான் கொடுத்துட்டேன். உனக்கு வேண்டிய அளவுக்கு நிதி முதலீடு என்ன வேணும், இந்த முதலீடை நான் உனக்கு கொடுத்துட்டேன். உனக்கு கூட இந்த வேலையை பண்ணுறதுக்கு, இந்த காரியத்தை சாதிக்கிறதுக்கு எத்தனை விதமான ஊழியர்கள் வேணும், இதை நான் உனக்கு கொடுத்துட்டேன். உன் விஷயத்தில் நான் தலையிடவே மாட்டேன், நீயே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, சின்ன சின்ன தவறுகள் நடக்கும்போது, அந்த குழந்தையே இப்போ சைக்கிளில் போகுதுன்னு நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சின்ன ஒரு திசை மாறி போகும்போதோ லேசாக தடுமாறும் போதோ அப்போ மட்டும் பிடிச்சிக்கிறது, அவங்கள ஃப்ரீயாக செய்ய விடு அப்படிங்கிறத ஃப்ரெஞ்சில் இதுக்கு அர்த்தம். இப்போ ட்ரம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கார் இல்லையா, இதே மாதிரி நிலைமை 18வது நூற்றாண்டில் ஃப்ரான்ஸில் வந்துச்சு. அப்போ என்னாச்சுன்னா, எல்லா தொழில் விஷயங்களையும் தலையிட்டு நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணு, இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும், இதை தான் தயாரிக்கணும் அதை தான் தயாரிக்கணும், இத்தனை பேர் தான் வேலைக்கு வச்சுக்கணும் கூடாது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட குழப்பங்களை வந்து ஃப்ரெஞ்சு தலைவர்கள் பண்ண ஆரம்பித்தப்போ தொழிலதிபர்கள்லாம் சேர்ந்து போய் கதறி கவர்மெண்ட் முன்னாடி நின்றாங்க. நின்று என்ன சொன்னாங்கன்னா, ஐயா உங்களுக்கு இதை பற்றி தெரியாது, நடக்கிற விஷயம் என்னங்கிறதே புரியாமல் இதில் தலையிடாதீங்க, எங்களை ஃப்ரீயாக செய்ய விடுங்க, லெட் அஸ் டூ வாட் எவர் வி விஷ், எங்களுக்கு தெரிஞ்சதை பண்ண விடுங்க, எங்களை ஃப்ரீயாக விடுங்க, பண்ண விட்டுட்டிங்கன்னா நாங்கள் நல்லதை நடத்தி காமிக்கிறோம், நாட்டை முன்னேற்றி காமிக்கிறோம், எல்லாம் சரி பண்ண பிறகு அப்புறம் வந்து அந்த பலனை கூட நீங்கள் எடுத்துங்கய்யான்னு சொல்லி கதற ஆரம்பித்தாங்க. அதை வந்து அங்கே இருக்கிற எக்கானமிஸ்ட், அதாவது பொருளாதார நிபுணர்கள்லாம் ஆமாம் இவங்க சொல்கிறதா ரைட்டுன்னு சொல்லி அந்த லேசஸ் ஃபேர் லீடர்ஷிப்புங்கிறது அப்போ தான் வந்துச்சு. ஸோ இந்த லேசஸ் ஃபேர் லீடர்ஷிப்புங்கிறது வந்து 2 பேரை சொல்லுவாங்க. ஒன்று வந்து பழைய பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் இருந்தார் இல்லையா, அவர் பண்ணாருன்னு சொல்லுவாங்க. மன்மோகன் சிங் வந்து உமனா மூஞ்சி, வாயே திறக்க மாட்டார், மௌன சாமியார்னு சொல்லுவாங்களே தவிர அவர் மிகப்பெரிய பொருளாதார நிபுணர். அவர் வந்து காங்கிரஸினுடைய அடிமைன்லாம் கிண்டல் பண்ணாங்க. அவர் கவலையே படல. அவருக்கு தேவை, இந்தியா ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில் மாட்டிக்கிட்டு இருக்கு, உலகம் வேற ஒரு லெவலுக்கு முன்னேறிக்கிட்டு இருக்கு, இந்தியா வந்து உள்நாட்டிலே தயாரிப்போம், உள்நாட்டிலே சாப்பிடுவோம், உள்நாட்டிலே தூங்குவோன்ற நிலைமையிலேருந்து மாறி உலகத்தினுடைய பொருளாதாரத்தோட போய் கலந்து இந்தியாங்கிற பலத்தை காட்டி இங்கேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுற பொருளை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு வெளிநாட்டில் தயாரிக்கிற பொருளாக உள்நாட்டில் விற்கிறதுக்கு அனுமதி பண்ணி ஒரு ஃப்ரீ ட்ரேட் எக்கானமியை உருவாக்கணும்னா தான் இந்தியா உருப்படும் அப்படின்னு ரொம்ப தெளிவான முடிவு எடுத்தார். இன்றைய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் கூட சேர்ந்துக்கிட்டு அவர் பல புரட்சிகரமான முடிவு எடுத்தாரே தவிர ஒரு அதிகாரியை கூட, ஒரு மினிஸ்டர் கூட கீழே இருந்தவங்களை வந்து சும்மா நோண்டி நோண்டி கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டே இல்லை. அவங்களுக்கு தவறுகள் செய்யும் போது மட்டும், முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது மட்டும் கூட இருந்து ஆலோசனைகள் சொன்னார் மன்மோகன் சிங். ஆனால் இன்றைக்கி வந்து நம்முடைய தமிழக முதல்வர் ஸ்டாலினை பற்றி பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் லேசஸ் ஃபேர் லீடர்ஷிப் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது பெருமையாக எடுத்துக்கிறதா இல்லை வருத்தப்படுறதான்னு தெரியல. என்னென்னா, சில அதிகாரிகள் முடிவு எடுக்கிறாங்க, சில சக்தி உள்ள ஏரியாவில் வந்து நிறைய பலம் உள்ள, நிறைய கட்சிக்கு சம்பாதிச்சு கொடுக்கக்கூடிய சக்தி உள்ள அமைச்சர்கள் முடிவு எடுக்கிறாங்க. சொல்கிற இடத்துல நின்றுட்டு சொல்லி கொடுத்த வசனத்தை வந்து பேசிட்டு போகிறது இருக்குல்ல, அது கிடையாது லேசஸ் ஃபேர் லீடர்ஷிப்புங்கிறது. அவருக்கு எல்லாம் தெரியும், இதுலேயும் தலையிடாமல் வேடிக்கை பார்ப்பார், தேவைப்பட்டால் தலையிடுவார் அப்படிங்கிறது அந்த லேசஸ் ஃபேர் லீடர்ஷிப்பு. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடர்ஷிப்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து மகாத்மா காந்தி தான் சொல்லுவாங்க. வெள்ளைக்காரனுக்கு எதிராக ஒரு பெரிய புரட்சியை தூண்டினார், வெள்ளைக்காரனுக்கு எதிராக போராடக்கூடிய உத்வேகத்தை வந்து எல்லா மக்களுக்கும் உண்டாக்குனார். உண்டாக்குனது மட்டும் இல்லை, இவன் தாண்டா தலைவன், இவன் சொல்கிறத கேட்பண்டா, இவன் என்ன பண்ணுறானோ இவன் பின்னாடியே போவண்டா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் இன்ஸ்பயர் பண்ணி இந்த தலைவனுடைய கொள்கையை ஏற்றுக்க வச்சு, இருந்தால் இந்த தலைவன் மாதிரி இருக்கணும்னு சொல்லி அங்கங்கே சின்ன 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 லீடர்களை வந்து பெரிய அளவில் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகளை மகாத்மா காந்தி ஏற்படுத்தி கொடுத்தாரு. கப்பல் ஓட்டி வெள்ளைக்காரனுக்கு எதிராக தொழில் ரீதியாக போட்டி போட்டு நம்ம ஜெயிச்சு காட்டணும்னு நினைக்கிற வ. சிதம்பரம் பிள்ளையும் இருப்பார். கிடையவே கிடையாது, வெள்ளைக்காரனுக்கு எதிராக துப்பாக்கி தூக்கி தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள், வெடிகுண்டு தூக்கி தான் ஜெயிக்கணும்னு சொல்லக்கூடிய பகத்சிங் மாதிரியான தலைவர்களும் இருப்பாங்க. அவங்க தீவிரவாதியோ மிதவாதியோ அவங்க கொள்கையில், ஆனால் எல்லாருமே காந்தியினுடைய லீடர்ஷிப்பை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. அப்படின்னா எல்லா தலைவரும் உருவாகி ஒவ்வொருத்தரும் அந்தந்த இடத்துல எல்லா மக்களும் மதிக்கத்தக்க தலைவர்களாக இருந்தாங்கன்னா அது காரணம் வந்து காந்தியினுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடர்ஷிப் தான். காங்கிரஸில் சோனியா காந்தி குடும்பத்தை தவிர ஒருத்தம் கூட வளரக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இன்றைக்கும் ராகுல் காந்தி சொன்னது தான் சட்டம், பிரியங்கா காந்தி சொன்னது தான் சட்டம், இவங்க கட்சிக்கு என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னா கேள்வியே கேட்கக்கூடாது. மல்லிகார்ஜுன கார்கேவே எழுந்தான் நிற்கணும், ராகுல் காந்தியோ சோனியா காந்தியோ வந்தான்ற நிலைமை தான் இன்றைக்கி இருக்கே தவிர ஒரு மாநில காங்கிரஸுடைய தலைவர்கள் வந்து யாரோட கூட்டு சேரலாம், இந்த முறை ஆட்சி வந்து எப்படி நடக்குது இந்த மாநிலத்தில், இவங்களுக்கு பேர் கெட்டு போயிருக்கா இல்லையா, இந்த கூட்டணி வச்சுக்கலாமா வேண்டாமா, எதையுமே சொல்ல விடுறது கிடையாது. அதே நேரத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, தப்பு பண்ணுறாங்க, ஒரு மோசமான ரூட்டில் போகிறாங்கன்னா அதை கண்டிக்கிறதும் கிடையாது. அதாவது போன மாட்டை பிடிக்கிறதும் கிடையாது, வந்த மாட்டை கட்டுறதும் கிடையாதுன்னு கட்டவுத்து விட்டுட்டு, எதுக்கு நான் சொல்கிறேன்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷனல் லீடர்ஷிப் அப்படிங்கிற கான்செப்ட் துளி கூட இல்லாதவங்க தான் காங்கிரஸ்காரங்க. இன்றைக்கி நீங்கள் நாடுகள் அப்படிங்கிற கதையே விட்டுருங்க, பெரிய பெரிய நிறுவனங்கள்லையும் இதே தான் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது. இந்த 4 வகையான லீடர்ஷிப்பில் எந்த வகையான லீடர்ஷிப் இருந்தாலுமே அதை சுதந்திரமாக செயல்பட விடாமல் அல்லது ஒரு முட்டாள்தனமான லீடர்ஷிப்பை தப்பான இடத்துல போட்டுட்டு முதலாளிகள் வந்து அந்த நிறுவனங்கள் அழியிறத கண்ணுக்கு எதிர்க்க பார்க்குறத
இன்னைக்கு வந்து ஒரு வேதனையோடு இன்றைக்கி வந்து ஊழியர்கள் கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க. கண்ணுக்கு முன்னாடி தெரியும், ஒரு சாதாரண இந்த ஆஃபீஸில் வேலை செய்கிற கடைசி ஆளு கூட இந்த ஆஃபீஸில் தப்பு நடக்குதுன்னு தெரியும். ஆனால் அதை சொன்னால் முதலாளி ஏற்றுக்க மாட்டார். உதாரணமாக ஒரு கம்பெனிக்கு தலைவராக ஒருத்தரை போடுறாங்கன்னு வச்சுக்க, ஒரு சிஇஓ ஒருத்தர் போடுறாங்க அப்படின்னே வச்சுங்களேன். போடும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஆளை வந்து கூப்பிட்டு கேட்கும்போது, நீ வந்து எவ்வளோ வந்து லாபம் சம்பாரிச்சு கொடுப்ப, எவ்வளோ வருஷத்தில் சம்பாரிச்சு கொடுப்ப, எவ்வளோ பேரை வேலையை விட்டு அனுப்புவ, நீ எவ்வளோ வந்து இந்த பணத்தை வந்து மிச்சப்படுத்தி இந்த நிறுவனத்தை கொடுப்ப அப்படின்னு கேட்டுட்டு, இதெல்லாம் வாய்க்கு வந்தபடி ஒரு உத்தரவாதம் கொடுப்பாரு. கொடுத்த உடனே இவன் என்ன பண்ணுறாங்கன்னா, அவருக்கு வந்து கொடுக்க வேண்டிய சம்பளத்தை வந்து 10 மடங்கு 20 மடங்கு ஏற்றி கொடுத்துட்டு, கடைசி ஊழியருடைய சம்பளத்தில் வந்து ரூ. 10 ரூ. 20 மிச்சம் முடிக்க முடியுமான்னு பார்ப்பாங்க. ஒரு பக்கம் ஊழியருடைய விசுவாசம் போயிடும். இன்னொரு பக்கம் அந்த நிறுவனத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிற தகவலே முதலாளிகளுக்கு போய் சேராது. ஸோ நம்ம என்ன சொல்ல வரோம்னா, ஒரு பெட்டி கடையில் ஆரம்பித்து ஒரு நாட்டையே ஆளக்கூடிய பிரதமர் பதவி வரையிலும் இந்த 4 வகையான லீடர்ஷிப்பில் பொருத்தமான ஒரு விஷயத்தை கையாளக்கூடிய தலைவர் வேணும். இந்த 4ல் எது ரைட்டு எது தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனால் சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்கக்கூடிய தலைமை வேணுங்கிறது தான். இப்போ லேசஸ் ஃபேர் லீடர்ஷிப்பில் ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம். வடிவேலு வந்து திருடுறதுக்கு போவார். நீ எல்லாம் திருடிட்டு வாடான்னு சொல்லிட்டு வந்து வீட்டில் படுத்து கிடப்பார். அப்போ என்னாகும், தப்பான ஆட்கள், திறமை இல்லாத ஆட்கள் நம்பி ஒரு வேலையை கொடுத்த உடனே திருடின பொருளையெல்லாம் கொண்டு வந்து வடிவேலு சுற்றி வச்சுட்டு அவர் கவட்டக்கால் வரலும் மிளகாப்பொடி போட்டு போலீஸில் மாட்டி விட்டுரும். ஸோ திருடனுக்கு கூட லீடர்ஷிப் தேவைப்படுது. அப்படின்னும் போது ஒரு நாட்டை நிர்வாகம் பண்ணும்போது எத்தகைய ஒரு லீடர்ஷிப் வேணும், எத்தகைய ஒரு தலைமை வேணும், எத்தகைய பண்புகள் வேணுங்கிறத மக்கள் தான் முடிவெடுக்கணும். திரும்ப திரும்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, ஓட்டு போடும்போது மக்களே ஒரு தலைவனுடைய தகுதியை பாருங்கள். ஓட்டு போடும்போது மக்களே உங்கள் தொகுதியில் இருக்கிற எம்எல்ஏ வேட்பாளருடைய தகுதியை பாருங்கள். இதையெல்லாம் பார்க்காம ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு கிடைக்கிற இலவசங்களுக்கும் சலுகைகளுக்கும் ஆசைப்பட்டு தப்பான ஆட்களை நீங்கள் என்கரேஜ் பண்ணிங்கன்னா அதனுடைய பலனை நீங்கள் தான் அனுபவிக்க வேண்டும். தவறான தலைவன் என்பவன் ஒரு தவறான பாதையை நோக்கி நம்மளை அழைத்து செல்வான். எல்லாரையும் படுகொலியில் தள்ளுவான். ஆனால் அதுக்கு பொறுப்பு அந்த தலைவனை தேர்ந்தெடுத்த நாம் தான் அப்படிங்கிறத நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். இதே போன்ற இன்னொரு நல்ல சுவாரஸ்யமான தலைப்பில் நம்ம சந்திப்போம். எடிட்டர் அசோகன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.